நாளைக்கு ரிசல்ட். ஆனா இன்னைக்கே திமுக கூட்டணி காலி. என்ன நடக்குது? ஜெயிச்சாலும் தோத்தாலும் மே 4க்கு அப்புறம் இந்த கூட்டணி உடைவது உறுதி. பின்னணியில் இருக்கும் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் என்ன? முழுசா கேளுங்க. கடந்த சில வருஷமா அடுத்தடுத்த வெற்றிகளை பார்த்த திமுக கூட்டணி இப்போ ஒரு முட்டுச்சந்துல நிக்குது. ஆமாங்க, இதுதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட். இடதுசாரி தலைவர் கே பாலகிருஷ்ணன் போட்ட குண்டு தான் இப்போ ஹாட் டாபிக். பாஜகவை தடுக்கத்தான் ஒன்னா இருந்தோம், ஆனா திமுக எங்களை மதிக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. வேலைவாய்ப்பு, பணி நிரந்தரம்னு பல விஷயத்துல திமுக அரசு தோல்வின்னு இடதுசாரிகள் இப்போ கடுப்புல இருக்காங்க. 6 தொகுதி கேட்ட இடத்துல திமுக கொடுத்தது ரொம்ப கம்மி. அதே மாதிரி விசிகாலையும் சலசலப்பு. திருமாவளனே ஒரு வீடியோ போட்டு தொண்டர்கள் ஒன்னா வேலை செய்யலன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அறிவாலயத்திலிருந்து அசோக் நகர் வரைக்கும் இப்போ இதுதான் பேச்சு. இப்பதான் கிளைமேக்ஸ். காங்கிரஸ் மேலிடம் திடீர்னு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி பேசுறாங்க. திமுகவோட ஆதிக்கம் காங்கிரஸை அயற்சியடைய செஞ்சிருக்கு. இதனால மே 4க்கு அப்புறம் காங்கிரஸ் அப்படியே விஜய் பக்கம் தாவினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தேமுதிக மதிமுகவும் இதே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அப்போ 2026க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் அச்சு உருவாக போகுதா? இது வெறும் கூட்டணி விரிசல் இல்ல, தமிழக அரசியலோட ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம். நாளைக்கு வரப்போற தேர்தல் முடிவுகள் பல கட்சிகளோட ரூட்டை மாத்த போகுது. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறி விஜய் கூட சேருவாங்களா? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்தா திமுக கூட்டணி காலி.